நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நாட்கள் அடியேனை என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் அடியேனை தேடி வந்த கோள் தான் என்ன செய்யும் கொடிய யமனால் தான் என்ன செய்ய முடியும். குமரக்கடவுளின் இரு திருவடிகளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் 6 திருமுகங்களும் 12 தோள்களும் கடப்ப மலர் மாலையும் அடியனுக்கு முன் வந்து தோன்றிடுமே. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. அங்குச பாசம் ஏந்தும் அபய கரத்தை தாங்கும் பிள்ளை, குங்கும நிறத்தின் மேனி குஞ்சர முகத்து பிள்ளை, அன்பருக்கு அருளும் யானை அம்மையப்பருக்கு பிள்ளை, நம்பிய நமக்கு என்றும் நலம் யாவும் அருளும் பிள்ளை, பிள்ளையார்தான் பிள்ளை. 38வது பாடலாகிய கந்தர் அலங்காரத்து நாள் என்கையும் என்கின்ற பாடலை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். பாட்டு ஆரம்பிக்கிறதே நாள், நல்ல நாள்ல ஆரம்பிக்கிறது. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. இது ஒரு நடக்க முடியாத ஒரு பெரிய காட்சி இங்கே நடக்கிறது. அருணகிரிநாதருக்கு அவருடைய பக்திக்கு மெச்சி முருகப்பெருமானுடைய பூர்ண அனுகிரகமாக தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனம் சுவாமிக்கு ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமேன்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டவனுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. சண்முக பெருமாள் 6 முகத்தோடும் 12 கடங்களோடும் கடப்ப மாலை அணிந்து காலிலே சிலம்பும் சதங்கையும் தண்டையும் கொண்டு அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அதற்கு எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன்னு எனக்கு வந்து தோன்றார் முருகப்பெருமான்னு அந்த காட்சியை கண்டபோது முருகன் காலிலே தண்டை அணி வண்டையன் கெங்கிணி சதங்கையும் கண்கள் சிலம்புடன் கொஞ்சவே நின்றுன்னு திருச்செந்தூர்ல சுவாமியை பார்த்த மாதிரி அருணகிரிநாதன் இங்கே முருகப்பெருமானை பார்க்கின்ற காட்சி. அவர் கண்ணு முன்னால ஆண்டவன் நம்ம கண்ணு முன்னால ஆண்டவன் வரான், திருச்செந்தூர் முருகன் ஆண்டவன் நம்ம கண்ணு முன்னால வரான் அப்படின்னு சொன்னா அதை விட உலகத்துல வேற என்ன வேணும்? நமக்கு எல்லாமே மறந்து போயிடும். அறிவு மறந்து போயிடும், உடல் மறந்து போயிடும், ஆன்மா மறந்து போயிடும். இறைவனை மட்டும்தான் நினைப்போம். அந்த முருகப்பெருமான வெறுமனை சொல்லாம திருவடியை சொல்றார் அருணகிரிநாதர். அவருடைய திருவடியும் இரு தாளும்னு 2 தாள், முருகனுடைய 2 தாள்கள் நிக்கிறது. தாளுக்கு மேல ஏதாவது உண்டா? முருகனுடைய திருவடியிலே இந்த ஆபரணத்துல போட்டுண்டு சுவாமி கண்ணுக்கு முன்னால மயில் மேல் ஏறி வேலோட வந்து காட்சி கொடுக்கிற காட்சி பரமானந்தமான காட்சி. அது ஆனந்த சாகரத்தேன்னு அருணகிரிநாதர் இன்னொரு பாட்டல்ல சொல்றார். அவர் வந்த போது நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் தான் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும். யமம் வந்தா கூட முருகப்பெருமான் இங்க இருக்காரு. தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமுடி படைத்த விரல் படைத்த திரள் படைத்த இரல் கழக்கு நிகராகும்னு முருகப்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய ஞானக்கழல் வீரக்கழல் இதை பார்த்துட்டு யமன் பயந்துன்னு ஓடி போயிடுவானோ. அதனால கூற்று என்ன செய்யும்? கூற்றுனா யமன். யமம் வந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா இங்க காண கிடைக்காத காட்சி சிவபெருமான் எப்படி மார்க்கண்டேயனுக்கு காட்சி கொடுத்து யமனை உதைத்தானோ அந்த அளவில அந்த சக்தியை கொண்ட வேலை கையில வச்சுட்டு இருக்க முருகப்பெருமானுடைய அந்த திருவடி நிழல், அந்த திருவடி அலங்காரத்தோட நமக்கு காட்சி கொடுத்து அதுக்கு மேல பெரிய உலகத்துல எதுவுமே கிடைக்க வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. ஆண்டவனுடைய தரிசனம் தான் பக்தனுக்கு முக்கியமான விஷயம். அது மனசுல பார்த்துட்டு இருப்போம், பிரத்யட்சமா பார்க்கும் போது அதுக்கு நிகரே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த முருகப்பெருமானுடைய செயல் நடக்கிறது. இங்க நாள் என்று சொன்னால் இந்த நாள்னு சொல்லும் போது திதி, ஒரு நாளைக்கு ஒரு திதி இருக்கிறது. திதி நித்யா அப்படின்னு
மொத்தம் 16 நித்யாக்கள். இன்னைக்கு கரெக்டா அமாவாசை, நேற்றுக்கு அமாவாசை, சத்ருகுமார திருசிதி பூஜை பண்ணியிருக்கார். இன்னைக்கு அமாவாசை பூர்ணமான நாள். இன்னைக்கு கொஞ்ச நேரம் அமாவாசை இருக்கு, அதுக்கப்புறம் பிரதமை ஆரம்பிக்கிறது. அமாவாசையில ஆரம்பிச்சா அமாவாசை, பிரதம, துதிய, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமியோட 16 நித்யாக்கள். இதுக்கு திதி நித்யான்னு பேரு. இந்த 16 நித்யாக்களும் திருச்செந்தூருக்கு காலையில 3 மணிக்கு பிராத காலையில சுவாமியை பிரம்ம முகூர்த்தத்துல போய் அவர் திருவடியை சேவிச்சுட்டு வராளாம். அதனால நாள் செய்யும் ஒரு திதி, ஒரு நாளைக்கு ஒரு திதி. அந்த நாளைக்கு போய் அந்த திதி நித்யா அப்படிங்கிற தேவிகள் 16 தேவிகளும் 16 கலைகளும் சுப்பிரமணிய சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வருது அப்படின்னு திருச்செந்தூர் புராணத்துல இருக்கு. அந்த அளவுக்கு முருகனுடைய நாள் செய்யும் சொன்னா, ஒரு நாள் நாள்னு சொல்லும் போது இந்த பஞ்சாங்கத்துல திதி, வார, நட்சத்திர, யோக கரணம் செய்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சாங்கத்துல 5 அங்கங்கள் வருது. அதுல திதி, முதல்ல திதி 16 திதிகள் இப்ப பார்த்தோம். அது நாள், வாரம் என்ன நாள், நாள் என்ன நாள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இது 7. இந்த நாட்கள் 7 இருக்கு இந்த வாரத்துல. இங்க அருணகிரிநாதர் பேசும்போது குமரேசன் 2 தாள் 2 சிலம்பு 2 தாள், சிலம்பு, சதங்கை, தண்டை, சண்முகம், தோள், கடம்பு அப்படின்னு 7 விதமா பேசுறார். இது ஞாயிறில் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் 7 நாள்னு எடுத்துக்கலாம். நாள் செய்யும். இதெல்லாம் முருகனுடைய திருவடி வந்த அப்புறம் இந்த நாள் ஒண்ணுமே நம்மள ஒண்ணும் செய்யாது. நாளும் கிழமையும் பார்க்க வேண்டாம். இந்த பாட்டோட முழு கருத்தே குமரக்கடவுள் திருவுருவம் எனக்கு முன்னே தோற்றம் தம்மாயின், கெட்ட நாள், தீவினை, கெட்ட கிரகம், கொடிய கூற்று இவை ஒன்றும் எனக்கு எந்த விதமான கெடுதல்களையும் செய்ய முடியாது அப்படிங்கறத சின்னமாக அருணகிரிநாதர் சொல்லுகிறார். குமரா, அதை நாள் கிழமை பார்த்து செய்தல் வழக்கம். நல்ல நாள் பார்க்கணும். ஒரு காரியம் செய்யணும்னா நல்ல நாள் பார்க்கணும். நாள் கிழமை பார்த்து செய்தல் வழக்கம். ஊழ்வினை, நிகழ்வினை தொல்லை செய்து கொண்டே இருக்கும் மனுஷனுக்கு, பிறந்த மனுஷனுக்கு பிறப்பே ஊழ்வினையாலதான் வருது. ஊழ்வினை நிகழ்வினையை வச்சு தொல்லை செய்யும். கோள்கள் இடம் மாறினால் துன்பம் ஏற்படும். கூற்றன் எப்போது வேண்டுமானாலும் வருவார். யமன் எப்ப வேணா வருவான் நமக்கு தெரியாது. அதனால அந்த சமயத்துல குமரா என்று ஓர்கால் சொன்னார் அமராவதி ஆழ்வார். அன்று யமராஜன் கால் புகுதார், பேரூரான் தாழ் புகுவார், தாயுதரப்பை புகுதார், சேரார் பயம், யம பயமே நமக்கு வராது. குமரா என்று ஒரு கால் சொன்னால் என்பதனாலே இந்த குமரேசன் 2 தாளுங்கிற வார்த்தை அருணகிரிநாதர் இந்த பாடல்ல போடுறார். நாள் என் செய்யும் என்பதற்கு பார்த்தா இங்க என்னன்னா பார்த்தா ஒரு நாள், அந்த நாள்ல ஞாயிற்றுக்கிழமை முதல்ல வருது. ஞாயிற்றுக்கிழமை எடுத்தால் முருகனுடைய 2 தாள ஞாயிற்றுக்கிழமையா வச்சுக்கலாம். எப்படின்னு சொன்னா, உததி இடை கடவு மரகத வருண குலதுரக உபரெடுத கனகரத சதகோடி சூரியர்கள் உதயமென அதிகவித கலபக மயில் மிசை உக முடிவில் இருள் அகல ஒரு ஜோதி வீசுவதும், ஜோதியை வீசக்கூடிய கதிர்களை பரப்பக்கூடிய சூரியனாக முருகப்பெருமானுடைய திருவடி இருந்தது அப்படின்னு சொல்லி அங்க சீர்பாத வகுப்பிலே அருணகிரிநாதர் திண்ணமாக சொல்லுகிறார். முருகனுடைய திருவடி 1000 சூரியர்களுக்கு நிகராக வந்து சேர்ந்ததுன்னு சொல்ற. அப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியன் சேர்றதா, அப்ப 2 தாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சூரியனுக்கு சேர்ந்து. திங்கட்கிழமை முத்து சதங்கையும் சித்திர சிகண்டியும் சிந்து வேலும்னு அருணகிரிநாதர் ஒரு பாடல் சொல்றார். முத்து சதங்கை, சதங்கையில முத்து இருக்கு, அதனால திங்கட்கிழமை சதங்கை. சிலம்பு, செவ்வாய் பவழ சிலம்பும் செம்பவள சிலம்பும்னு திருப்புகழ் பாடல்ல வருது. முருகப்பெருமானுடைய சிலம்பிலே பவழங்கள் இருந்தது, பவழமணிகள். சிவப்பு பவழம் செவ்வாய்க்கு உகந்தது, அதனால செவ்வாய் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் தண்டை, புதன்கிழமை தண்டை, மரகத தண்டை. அவர் தண்டைக்குள்ள மரகத கல் இருந்துதான். கண்ணகியுடைய தண்டையில மாணிக்க பரல் இருந்தது. அவர் அந்த ராஜாவுடைய மனைவி இதுல முத்து பரல்கள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இங்க முருகனுடைய தண்டையில மரகத மணிகள் இருந்ததா. நவரத்னங்கள், நவ கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நவரத்னங்கள் இருக்கிறது. அது சண்முகம்னு சொல்லும் போது முருகனுடைய 6 முகத்தாலே குரு உபதேசம் பண்ணார். குருமுகத்தாலே உபதேசம் செய்ததுனால அது புஷ்பராகம். புஷ்பராகம்னு கமல முகங்கள் 6 அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். முருகனுடைய முகம் மலருக்கு சமன், அதனால புஷ்பராகம் என்கின்ற கல்லு குருவுக்காக அங்கே சண்முகமும். தோளும்னு சொல்லும் போது வைரம் பாய்ந்த தோல் முருகனுக்கு, வைரம் சுக்கிரனுக்கு, வெள்ளிக்கு தோல். அதனால தோளும் கடம்ப மாலை சனீஸ்வரனாக 7 கிரகங்களும் அந்த 7 நாளும் முருகனுக்கு இருக்கிற மாதிரி குமரேசர் தாளும்
சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் 7 வார்த்தைகளை போட்டு நாள் எஞ்சியும் என்பதற்கு பதில கொடுத்தார். வினைதான் எஞ்சியும் 2 வினைகள், நிகழ்வினை ஊழ்வினை, 2 வினை. இந்த 2 வினையும் போக இருத்தாள், முருகனுடைய இருத்தாள் மட்டும் அல்லாமல் இங்க முருகனுடைய 2 பெயரை போட்டிருக்கார். ஒன்னு குமரேசன், ஒன்னு சண்முகன். ஆக இவருக்கு 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம் இருவினையை எடுத்து எரிவார்கள். குமரேசன் சொன்னா அந்த குமரா என்று சொன்னார், அவன் நம்ம யமபயத்தை முதற்கொண்டு எல்லாத்தையும் போக்குறான்னு சொல்றாங்க. அது மட்டும் அல்லாம இங்கே சண்முகன்னு சொன்னா ஆறுமுகம் 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 என்று பூஜை ஆகமை பாடல் அந்த பாட்டுல பாடும்போது வினை ஓடி போகும் அப்படின்னு சொல்றார். அந்த வினைகள் எல்லாம் நம்ம ஒண்ணுமே அண்டாது. முருகனுடைய திருவடியை நினைத்தவர்களுக்கு இருவினை நீச்சல் கடமோடு எனது தீவினை எல்லாம் அடிய, தீவினை எல்லாம் அடிய நீடு தனிவேல் கொடும் அரங்க வேளான்னு அருணகிரிநாதர் பாடுறார். இருவினை பிறவி கடல் மூழ்கி, 2 வினை பிறவியும் கடல் மூழ்கி இடர்கள் பட்டளைய புகுதாதே, திருவருள் கருணை பிரவையாதே திறமெல கதியை பெறுவேணும்னு இருவினை அகற்றி கதியை கொடுக்க முருகப்பெருமான் என்பதனால அங்கே குமரேசனை சொல்லி அந்த கொடுமுடி குமரப்பெருமாளேன்னு குமரேசனை சொன்னதுனால குமரனும் சண்முகனும் நம் இருவினையை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள். 2 பாதத்தை கொண்டு வந்திருக்கார். அந்த 2ஐயும் சேர்க்கிறார். என்னை நாடி வந்த கோள் என்று 9 கோள்கள் என்ன செய்யும்? கோள்னு சொன்னா கோள் ஒரு நல்ல காரியம் செய்ய போகும் போதும் பயணத்துக்கு முன்பும் இப்பாடலை ஓதி தியானிக்கத்தக்கது. இந்த பாடல் பெரியவங்க சொல்றாங்க, ஆபத்து வேளையிலும் பெரிதும் உதவக்கூடிய பெருமை வாய்ந்த பாடல் இந்த பாடல். சம்பந்தர் தேவார பாடல் கோளறு பதிகம் போலவே பிரசித்தி பெற்ற பாடல் இந்த பாடல். எங்கள் பரமன் உளமே புகுந்ததனால் கொதியாகி காலனை வணங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான யாவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன்னு சொல்லுகின்ற அளவிலே அந்த ஞானசம்பந்தர் பாடலை சொன்ன ஒத்து இங்கே அமைந்திருக்கிறது. வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன அடியவருக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நவகிரகங்கள் இங்கே கோள் என் செய்யும். அந்த நவகிரகங்கள் நம்மளை பார்த்து ஓடி போயிடும், நம்மளை ஒன்னும் பண்ணாது. சீலமா வாழ சீரொரு புரியும் ஞானம் புகழும் ஞாயிறை போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவா எங்கள் குறைகள் எல்லாம் கேட்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சர்க்குரு போற்றி சங்கடந்திருப்பாய் சதுரா போற்றி சிறப்புறு மணியை செவ்வாய் தேவை குறைவில்லாத அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனை அவதிகள் நீக்கு இதபனர் வாழ இன்னகள் நீக்கு புத பகவானை பொன்னடி போற்றி பதந்தந்தருளாய் பொன்னொழியானே உதவியை அருள் முத்தமா போற்றி குணமுது வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மனமிகு தருவார் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருவார் சுக்கிரமூர்த்தி சுகமையார் வக்கிரமின்றி மனமிகு தருவார் வெள்ளி சுக்கிர வித்தகமேந்தே அள்ளி கொடுப்பா அடியாற்றுடைய சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பங்கம் அரமிட்டருவார் சக்கர விந்தி சாகா நெறிய லிச்சகம் வாழ எண்ணுகள் நீக்கு அரவணம் ராக ஐயனை போற்றி கரவாதர்வாய் கட்டங்கள் நீக்கி ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி ராகு கன்னிய ரம்யா போற்றி கேள்வி தேவைய கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தைப்பார் வாதம் வம்பு வழக்கல் என்று கேள்வி தேவை கண்மையாருக்கு நம்ம சூர்யாய சோமாய மங்களாய பதாய குரு சுக்க சனிப்பச்சோ ராகவே கேதவே நமகான்னு சொல்லி அந்த நவகிரகங்களை கோள் என் செய்யும் சொல்லி கூற்றனாகிய யமன் நமக்கு முன்னால வர முடியுமா? எனக்கு காலால் சிவபெருமானுடைய பிள்ளையாகிய முருகப்பெருமானுடைய திருவடியின் தண்டை சதங்கை சண்முகம் தோள் கடந்து இது அத்தனை வச்சு நம்ம முன்னாடி வரும்போது யமன் நம்ம பக்கத்திலே வரமாட்டான். அந்த யம பயம் நமக்கு இருக்காது. ஆகையினாலே நவகிரகத்தின் தொல்லை வராமல் இந்த வாழ்க்கையிலே சிறப்பாக வாழ்வதற்கும் பிறந்த வாழ்வு வினை தீர்ப்பதற்காக அந்த இருவினையும் தீர்ப்பதற்காகவும் நல்ல நாள் பார்த்து செய்யக்கூடிய நாட்களை நமக்கு நல்லதாக ஆக்கி கொடுக்கவும் யமன் எப்பொழுது வருவான்? அந்த யமனை வந்தா வரவே விடாம பயத்தை போக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய குமரா என்ற பெயர். குமரா என்றார் என்று ஒரு கால் சொன்னார். அமராவதி ஆழ்வார் தேவலோகத்தை ஆண்டான், தேவேந்திரன் மறுபடியும் திருப்பி கொடுத்தார் சுவாமி. அதனால குமரா என்று சொன்னால் அமராவதி ஆழ்வார். அன்று யமராஜன் கால் புகுதார். யமனுடைய இவன்ட்ட போய் மாட்ட மாட்டாங்க. பேரூரான் தாய் புகுறார். பேரூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தாளை புகுவதற்கு தாய் உதர பை புகுதார். சேராவை மறுபடியும் அம்மா வயத்துல வந்து பிறக்க மாட்டான். சேரார் பயம் யம பயமும் எந்த பயமும் நமக்கு இருக்காது என்று சொல்லக்கூடிய சிறப்பான பாடல். நாள் என் செய்யும்
வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்றன் என் செய்யும், குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு இந்த பாட்டுல சுவாமி வந்து நின்னா என்னால என்ன பண்ண முடியும், எதுவும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையினால எப்படி முருகன் வருவான் அப்படின்னு கேட்டாங்க. 6 முகம் தோன்றும், அழகிய வேல் தோன்றும், அவன் 7 மயில் தோன்றும், எழில் தோன்றும், சீறி வரும் சூரன் முடியை துணித்தோம், திருப்புகழை பாரிலே வழுத்தினோர்பார். நீங்க திருப்புகழ் பாடினீங்கன்னா முருகனுடைய இந்த காட்சி வரும், 6 முகம் வரும், 7 மயில் வரும், வேல் வரும். ஆகையினாலே நாமெல்லாம் என்றென்றைக்கு மறவாமல் முருகனுடைய திருவடியை நினைத்து திருப்புகழ் பாடி அந்த முருகனை தரிசனம் பண்ணணும் தான் நம்ம வாழ்க்கையில முக்கியமான நிகழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா.